15C. Question number 5. Find the area of the following field. The measurements are in meters. So the units meter la கொடுத்திருக்காங்க. So area find பண்ண போறோம். So ஒரு shape கொடுத்திருக்காங்க. So from A ங்கிற பாயிண்ட்ல இருந்து P ங்கிற பாயிண்ட் 90. So 90 meter, which means 90 meter. So from A the point P is 90 meter and Q is from A the point Q is 110 meter. From A the point R 170 meter. From A இந்த பாயிண்ட்ல இருந்து S 200 meter and D ங்கிற பாயிண்ட் 250 meter. So இந்த பாயிண்ட்ல இருந்து Q ங்கிற பாயிண்ட்ல இருந்து 90, P ங்கிற பாயிண்ட்ல இருந்து 40. இந்த மாதிரி ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. So இந்த டயகிராம் என்ன பண்றோம்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நம்ம என்ன பண்றோம் another shape எடுத்து டயகிராம் டிரா பண்றேன். Solution. So first from A இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். A ங்கிற பாயிண்ட்ல from A here from A A ல இருந்து P ங்கிற பாயிண்ட் 90 கொடுத்திருக்காங்க. So from A the length P is so length full length டிரா பண்ணிறேன். So from A ல இருந்து P எவ்வளவு பாயிண்ட் 90 meter. So 90 இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேன். So இது பாயிண்ட் P னு வச்சுக்கிறேன். So பாயிண்ட் P. So the length 90 meter. Another point Q. So A ல இருந்து Q ங்கிற பாயிண்ட் மார்க் பண்றேன். Point Q 110 meter. And point R 170 meter. And point S 200 meter. And one more point last, the point D 250 meter. Draw பண்ணிட்டேன். Next from P ல இருந்து இந்த பாயிண்ட் F போயிருக்கு. So P ங்கிற பாயிண்ட்ல இருந்து F ங்கிற பாயிண்ட் 40 மீட்டர் தள்ளி போயிருக்கு. This is 40 meter. And point Q வந்து ரைட் டைரக்ஷன்ல போயிருக்கு. So இந்த டைரக்ஷன்ல இங்க போடுறாங்க Q 110. So the point B ங்கிற பாயிண்ட் 90 மீட்டர் தள்ளி இருக்கு. And point R left ல போயிருக்கு. So left என்ன பாயிண்ட் 50 மீட்டர். That is E. Next point S ல இருந்து ரைட் டைரக்ஷன்ல போயிருக்கு. That is C ங்கிற பாயிண்ட் 70 மீட்டர். So இந்த பாயிண்ட் S 200. Next அவ்வளவுதான் 4 பாயிண்ட்ஸ் தான் மார்க் பண்ணிட்டோம். So இந்த டயகிராம் கம்ப்ளீட் டயகிராமா டிரா பண்றேன். So இதை ஜாயின் பண்ணி விடுறேன். So ஒரு வெர்டிசஸையும் ஜாயின் பண்ற ஒரு கம்ப்ளீட் டயகிராம் நமக்கு கிடைக்குது. So இதனுடைய ஏரியா என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். So A ங்கிற பாயிண்ட் ஜாயின் பண்றேன். This is also joined with A. So ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டயகிராம் கிடைச்சிருக்கு. So உடைய டோட்டல் ஏரியா ஃபைண்ட் பண்றேன். So the total area find பண்றேன். Here first triangle 1 triangle 2 is it third triangle fourth triangle. So complete ஆன பண்ற ஒவ்வொரு ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறேன். third 3 4 5 6. So total 6 area find பண்ண போறேன். 6 ஏரியால triangle இருக்கக்கூடியது 4 and 2 trapezium. So 2 trapezium and 4 triangles இருக்கு. So area of the field is equal to area of the field is equal to area of the triangles so the triangle is 1 2 4 and 5 are triangles. This is a 1 2 4 and 5 are triangles. So 4 for triangles irukku. And the area of the trapezium so the trapezium irukku 4 and 3. So 3 and 4 are 6. 3 and 6 are trapezium. So first 3 4 triangles உடைய area find பண்ணிடலாம். So first area of the triangle so first area of triangle 1. So first triangle உடைய area. This is first triangle. So formula half into base into height. So 1/2 base into height square units. So 1/2 into so base of the triangle. So the base find பண்ற 15 meter. So the height எவ்வளவு பாருங்க. So இந்த triangle உடைய height மட்டும் வேணும்னா total height ல இருந்து இந்த 6 ங்கற பாயிண்ட சப்ட்ராக்ட் பண்றோம். So total height 250. 250 ல 170 சப்ட்ராக்ட் பண்றா அதுதான் ஹைட்டா இருக்கு. So base 50 இருக்கு. height அப்படிங்கிறது 250 ல இருந்து 170 சப்ட்ராக்ட் பண்றோம். So 250
minus 170 அப்படிங்கிறது height. So 1 by 2 into 50 into 250 minus 170, that is 18 கிடைக்கும். So 30 minus 50 plus 50 18 இருக்கும். So 1 2 is to 4 2s are 8, so 14. So multiply பண்ணா 5 4s are 20, so 20 இருக்கு. So 20 இங்க அப்ளை பண்ணிடுறேன். 2000 meter square. This is area of triangle 1. And area of next triangle, area of the triangle 2, area of the triangle 2. This is also formula of into base into height square units. So 1 by 2 into, so second triangle area base 70 meter, height வேற 250 ல இருந்து 200 சப்ட்ராக்ட் பண்ணு. The point 200, this is 250. So 250 ல இருந்து 200 சப்ட்ராக்ட் பண்றோம். இதோட லெந்த் தேவையில்லை இல்லையா? So நமக்கு இந்த லெந்த் தான் வேணும். So அப்ப 200 வரைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணிரோம். 250 minus 200 இதுதான் நம்மளுடைய ஹைட்டா இருக்கும். So base அப்படிங்கிறது 70, height is 250 minus 200, that is 50. So 1 by 2 into 70 into 50. So simply 1 2 is to 35 2s are 70. So 35 into 5. So 35 into 5 multiply பண்ற 5 5s are 25, remaining 2 5 3s are 15, 15 plus 2 is 17, almost 0 apply பண்ணா 1750 meters square. This is area of triangle 2. And area of triangle 4 find பண்ண போறேன். So area of the triangle 4, area of the triangle 4 is equal to half into base into height square units. So 1 by 2 into, so triangle 4 உடைய base 90 meter, height வேணும். So height அப்படிங்கிறது என்ன? So இதோட length மட்டும்தான். So from A ங்கிற பாயிண்ட்ல இருந்து Q ங்கிற பாயிண்ட் எவ்வளவு? 110 meter. So from A the point Q is AQ ஓட length 110. This is height of the triangle. So இத சப்ட்ராக்ட் பண்ண வேணாம் எதையும். So ஏனா from A இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்துறோம். From A the point is Q is 110 meter. So this is the height of the triangle. So base எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 90 meter and the height of the triangle 110 meter. So this will be 1 2 is to, so 45 2s are 90. So 45 into 110. So multiply பண்றோம் 45 into 11 multiply பண்ணிக்கிறேன் 45 again one more time 45 5 9 4. So 495. So 1 0 apply பண்ணா 4950 meter square. This is area of triangle 4. And one more triangle இருக்கு, area of triangle 5 also is there. So அதோட area of find பண்றேன். So area of the triangle 5 is equal to half into base into height square units. So 1 by 2 into base of the triangle. So the base is 40 meter, height 90 meter. So from A the point Q is 90 meter above the line. So the 90 meter above the, so this is the height of the triangle. So our base 40 and the height 90. So 40 into 90. So simply 1 2 is to 22s are 40 இருக்கும். So multiply பண்றேன். So 2 9s are 18, 2 0 வரும்போது 1800 meter square. This is area of triangle 4. So 4 triangles உடைய area find பண்ணிட்டேன். Next area of the trapezium. 2 trapezium இருக்கு. Area of the trapezium. So trapezium உடைய region என்னது? Actually trapezium 4 6 and 3. So 3 உடைய area first find பண்ணிக்கிறேன். So area of trapezium formula half into A plus B into height square unit. So A plus B means parallel sides. A plus B அப்படிங்கிறது parallel sides ஆ இருக்கு. So half into A plus B. So இந்த trapezium உடைய parallel sides அப்படிங்கிறது என்ன? So SC and QB அப்படிங்கிறது தான் parallel sides of the trapezium. This is the parallel sides of the trapezium. 70 and 90 are parallel sides. trapezium உடைய height அப்படிங்கிறது SQ தான். So இது S ல இருந்து Q வரைக்கும் இந்த பாயிண்ட் தான் இந்த trapezium உடைய height. So height வேற என்ன பண்ணலாம்? இந்த 200 ல இருந்து 110 சப்ட்ராக்ட் பண்றோம். So இது வரைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம கிடைக்கும் இந்த trapezium உடைய height மட்டும் கிடைக்கும். So 200 minus 110 is a height. Parallel sides are 70 and 90. So parallel sides 70 plus 90, height of the trapezium. So the height is 200 minus 110 is the
height of the trapezium is equal to 1 by 2 into 70 plus 90 is 160 meter into 200 minus 110 is 90. So again this will be better. 1 2 is to 8 2s are 16, that is 80 into 90. 8 9s are 72. So 20 apply better 7200 meters square. And next area of the trapezium, last trapezium, area of the trapezium 6. So the sixth region we are 6 in total. So sixth region, so area of the trapezium 6. This is also formula same, 1 by 2 into height into a plus b. So height into last one being so height into a plus b square units. So 1 by 2 into height of the trapezium 6. In the 6 area பாருங்க. So இந்த region தான் find பண்ண போற area. இதோட height and parallel sides தெரியும். So height of the trapezium is 170 minus this point. So P ங்கிற point எவ்வளவுனா 90 meter இருக்கு. So this is a point P, 90 meter. So 170 minus 90 அப்படிங்கிறது இந்த 90 வரைக்கும் subtract பண்ணணும். இந்த point 3 region தேவையில்லை, அப்படி subtract பண்ணணும். So 170 minus 90 is the height of the trapezium. 50 and 40 are parallel sides. 50 and 40 are parallel sides. So parallel sides are 50 and 40. The height of the trapezium is 170 minus 90. So 170 minus 90 is the height of the trapezium into 50 and 40 are height of the parallel sides of the trapezium. So 1 by 2 into 170 minus 90, that is 80. So 80 into 50 plus 40, 90. So this will be 1 2 is to 4 2s are 8. So 40 so 40 into 90, 4 9s are 36. 20 apply 3600 meter square. Therefore total area, so all region find it. So total area of the field is equal to, so sum of all the regions. So area of the 4 triangles included with the area of the 2 trapezium. So area of the first trapezium triangle 2000 plus next triangle 1750 plus next another triangle 4950 plus next one 1800 plus area of the trapezium 7200 plus next one is 3600. So the 6 region add பண்றதா total area வா இருக்கும். So இதில add பண்ற so 2000 1750. So the 1750 add பண்ணா 3000 போடலாமா, 3750. So direct add பண்ணிடுறேன் 3750 4950 plus 1800 plus 7200. So the 800 இதுல add பண்ணிட்டா அப்படினா 8000 ஆ வந்துரும். So 8000 plus 1000 9000 plus 3600 0 5 plus 5 10 remaining 1 9 plus 1 10 10 plus 7 17 17 plus 6 23 remaining 2 3 plus 2 5 5 plus 4 9 9 plus 9 18 18 plus 3 21. So 21300 meter square. Therefore total area of the field is of the given field. The field is 21,300 meters square. Thank you.